ஹலோ ஆல். இன்னைக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆன் எஃப்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேபிள் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி இல்லைனா மாரல், அதுதான் ஃபேபிள்னு சொல்லுவோம். மேஜராக அனிமல்ஸ் வச்சு சொல்லக்கூடிய ஸ்டோரிஸ். ஃபெசைல் அப்படின்றது எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபெசைல். ஃபார் எக்ஸாம்பிள், த எக்ஸாம் வாஸ் ஸோ ஃபெசைல் ஸோ த ஸ்டூடெண்ட் வாஸ் ஹாப்பி. ஃபேக்சிமைல் ஏதோ ஒன்னோட எக்ஸாக்ட் காப்பி. ஃபேக்ஷன் ஸ்மால் ஸ்மால் குரூப்பாக டிசன்டேட் ஆகியிருக்கிறது. ஃபேக் ஏமாத்துறது. ஃபேலிபிள் ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் கண்டினியூவஸாக. ஃபேலோன்றது வேஸ்ட்லேண்ட், ஃபால்ஸ் கூட தப்பான ஒரு விஷயம். ஃபமைன் பாவர்ட்டி, பசி, பஞ்சம், அதான் ஃபமைன். ஃபனாட்டிக் அப்படின்றது ஒரு இர்ரேஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ். ஃபனாட்டிக்கல் அதுதான். ஃபேண்டசி அப்படின்னாலும் அதுதான். ஃபேசிடிவஸ் அப்படின்னா அவங்க ஹார்ட் டு ப்ளீஸ், கெஞ்சவே ரொம்ப இது பண்ணுறவங்க. டிஃபிகல்ட் டு ப்ளீஸ். ஃபேட்டல், ஃபேட்டலிசம், ஃபேட்டலிஸ்ட் எல்லாமே ஃபேட்டோட தொடர்பு, எல்லாமே தலையெழுத்து அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஃபவுனான்றது அனிமல், ஃப்ளோரான்றது ஃப்ளார்ஸ். ஃபீஸிபிள் அப்படின்றது அச்சீவ் பண்ண முடியும், நம்மளால் முடியும், பாசிபிள் தான் சொல்கிறது ஃபீஸிபிள். ஃபியன்ட் அப்படின்றது அட்டாக் பண்ணுற மாதிரி போய் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறது, நல்ல ஏமாத்துற ஒன்று, ப்ரிட்டன் பண்ணுற ஒன்று தான் ஃபியன்ட். ஃபெலிசிட்டேட்டிங் மரியாதை கொடுக்கறது. ஃபெலிஷிஷியஸ் அப்படின்றது என்னென்னா வெல் சூசன் ஆர் சிச்சுவேட்டட் டு த சர்க்கம்டென்ஸ், அந்த சர்க்கம்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஃபெலிஷிஷியஸ். ஃபெலானியஸ் அப்படின்றது க்ரைமுக்கு துணை போகிற ஒன்று. ஃபெமினிஸ்ட், ஃபெலானியஸ்னால் க்ரைம். ஃபெமினிஸ்ட் தெரியும். ஃபெரி அப்படின்றது ஒரு ஷிப் ஆர் போட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. ஃபெஸ்டல்ன்றது ஃபெஸ்டிவல் கூடயே தொடர்புடையது. ஃபியண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் குவாரல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சின்ன சண்டை மாதிரி ஃபெண்டுன்னு சொல்லுவோம் அதை. அப்படி இல்லைன்னா ஹேகிள்னாலும் இதே மீனிங் தான். ஃபிக்கல் அப்படின்றது உடனே உடனே மாறிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஷியஸ் அப்படின்றது இமேஜினரியான ஒரு கேரக்டர். ஃபிக்ஷன் ஸ்டோரி படிப்போம்ல, இமேஜினரி. ஃபெடிலிட்டி நம்பகத்தன்மை கொண்டது. ஃபிக்மெண்ட் அப்படின்னா என்ன, சம்திங் தட் இஸ் இமேஜின் பட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறது. ஃபில்லிசைட் அப்படின்றது ஒருத்தவங்களோட சைல்டை கொள்வது. ஃபர்ம் அப்படின்றது உறுதியாக இருக்கிறது. ஃபிக்ஸேஷன்னாலும் அதுதான். ஃப்ளேர் அப்படின்றது நேச்சுரல் டேலண்ட். ஃப்ளாம்பயாண்ட் அப்படின்றது பயாண்ட்டுக்கு ரெண்டு வரும், மிதக்கிறது வரும், ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது வரும். ஃப்ளாம்பயான்றது ஃபால்ஸியான ஏதோ ஒரு தப்பான ஒரு இது மூலயமா அட்ராக்ட் பண்ணுறது ஃப்ளாம்பயாண்ட். ஃப்ளா அப்படின்னா தப்பு. அண்ட் இம்பர்ஃபெக்ஷன், அ பிளெமிஷ் ஆர் அ கிராக். ஃப்ளீட் அப்படின்றது குரூப் ஆஃப் ஷிப்ஸ் வந்து ட்ராவல் டுகெதர், ஃப்ளீட். ஃப்ளெக்சிபிள் நல்ல வளையும் தன்மை கொண்டது, ஃப்ளெக்சிபிள். ஃப்ளிக் அப்படின்றது வந்து சடன் மூமெண்ட், எக்விக் ஆர் சடன் மூமெண்ட் தான் ஃப்ளிக். ஃப்ளிக்கர் அப்படின்றது டார்ச் லைட் ஃப்ளிக்கரிங், பிரைட் ஆகி ஆஃப் ஆகுறது. ஃப்ளிப் சைடு நம்ம வந்து அன்வெல்கம் அந்த சுச்சுவேஷனில் அப்படி நினச்சிருக்கவே மாட்டோம், பட் ஆனால் அன்வெல்கம் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன் இஸ் நோன் அஸ் ஃப்ளிப் சைடு. ஃப்ளாக் அப்படின்னா குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் ஆஃப் ஒன் கைண்ட், ஒரே குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து எங்கேயோ பறந்து போகிறது தான் ஃப்ளாக்னு சொல்லுவோம். ஃப்ளோரா அப்படின்றது பிளான்ஸ் அண்ட் வெஜிடேஷன். ஃபவுனானா அனிமல்ஸ், ஃப்ளோரான்றது பிளான்ஸ். ஃப்ளாரஸ்னால் இந்த ஃப்ளார்ஸோட தொடர்பு படுத்தினவங்க தான். ஃப்ளாண்டர் அப்படின்றது ஹோப்லெஸ்ஸாக ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு விஷயத்தில் இருக்கிறது ஃப்ளாண்டர். ஃப்ளூக் நம்மளே அடிச்சு வருது. ஃப்ளெக்ஸ் நல்ல கண்டினியூஸ் மூவ்மெண்ட்டோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஃப்ளெக்ஸ். ஃபோர்ட்டிசைட் அப்படின்றது இந்த ஃபோர்ட்டஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஃபோக் டெயில்ன்றது ஒரு கதை பாடல் மாதிரி. ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது ஃபாலோ. ஃபோர்மேன்றது ஒருத்தர் தலைமை ஏற்று நடத்துவார். ஃபாரன்சிக் அப்படின்றது சயின்ஸ் சம்மந்தமாக படிக்கிறது. ஃபோர்சைட் பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே யோசித்து பார்க்குறது. ஃபோர்ஃபிட்டட் அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்காங்க, அதோட பனிஷ்மெண்ட்டாக அவங்களோட நிலத்தை வந்து வாங்கிக்கிறது தான் ஃபோர்ஃபிட்டட், பெனால்ட்டி மூலியமாக வாங்கிக்கிறது. ஃபார்ஜுனா தப்பு பண்ணுறது, ஃபார்ஜரினா தப்பு பண்ணுறது. ஃபோர்ட் நைட் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா. ஃபோர்ட் ட்ரைட் அப்படின்னா என்னென்னா அவுட் ஸ்போக்கன், மூஞ்சிக்கு நேராக பேசுகிற ஒருத்தர். ஃபார்ச்சுஷியஸ் அப்படின்றது என்னென்னா போகிற போக்கில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், பட் ஆனால் அது நமக்கு சாதகமாக மாறி இருந்திருக்கும். அதான் சம்திங் தட் இஸ் டு யுவர் அட்வான்டேஜ் பட் ஹேப்பன் பை சான்ஸ். போகிற போக்கில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் ஆனால் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபாசில் தெரியும். ஃபவுண்டலிங் அப்படின்றது ஒரு ஆர்ஃபன் சைல்டு தான் ஃபவுண்ட்லிங் சொல்லுவோம். ஃபோயர் அப்படின்னா அன் என்ட்ரன்ஸ் ஹால் இன் அ பில்டிங் யூஸ்டு பை பப்ளிக், எஸ்பெஷலி ஹோட்டல் ஆர் தேட்டர் அவங்க யூஸ் பண்ணுறது. ஃபோயர், வெஸ்டிபுல் இதெல்லாமே இந்த என்ட்ரன்ஸ் ஹால் லாபி மாதிரி. ஃப்ரகைல் உடையக்கூடிய தன்மை கொண்டது. ஃப்ரைலிட்டி அப்படின்றது ரொம்ப புவர் ஹெல்த்தில் இருக்குது. மை ஹெல்த் வாஸ் ஃப்ரைலிங்னு சொல்லுவோம், புவர் ஹெல்த்தில் இருக்குது. ஃப்ரான்ச்சைஸ்ன்றது ரைட் டு ஓட். ஃப்ராட்டிசைடுன்றது பிரதரை கொள்வது. சாரி சைடு தான் சிஸ்டரை கொள்வது. ஃப்ராடு தெரியும்.
ஃப்ரவுட் FRAUGHT காசிங் ஆர் அஃபெக்டட் பை அன்சைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் மூலியமாக கஷ்டப்படுறது ஃப்ரவுட். ஃப்ரஸ்ட்ரேஷனாலும் டெஸ்ட் தான். ஃபிகிட்டிவ் அப்படின்றது ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது. அ பர்சன் ஹூ இஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் கேபிட்டிவிட்டி ஆர் இன் ஹைடிங் தப்பிச்சு ஓடுறது. ஃபம்பிளிங் டூயிங் சம்திங் ஆக்வர்ட்லி ஆர் இன் கிளம்ஸி எல்லாரும் இருக்கிறப்ப ஏதோ ஒன்று ஆக்வர்டாக பண்ணுறது ஃபம்பிளிங். ஃபுன்னம்பாலிஸ்ட் அப்படின்றது ரோப் மேலே நடக்கிறவங்க. ஃபண்ட் ரைஸர் தெரியும், ஃபங்கஸ் தெரியும். ஃபர் அப்படின்றது டாக்ஸு கேட்ஸ் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர். ஃபஸ்லேஜ் அப்படின்றது மெயின் பாடி ஆஃப் அன் ஏர்க்ராஃப்டோட மெயின் பாடி தான் அந்த ஃபஸ்லேஜ் சொல்லுவோம். அடுத்து ஃபஸ் ஒரு மாதிரி ஃபஸ்ஸாக இருந்துச்சு. எ ஸ்டேட் ஆஃப் அஜிடேஷன் எஸ்பெஷலி ஓவர் ட்ரிவியல் மேட்டர். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அஜிடேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஃபஸ். ஸோ திஸ் இஸ் வாட் எஃப். அகெயின் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபேபிள் ஒரு கதைப்பாடல். ஃபெசைல் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபேக்சிமைல் எக்ஸாக்ட் காப்பி. ஃபேக்ஷன் குரூப்பாக பிரிஞ்சிருக்கிறது. ஃபேக் ஏமாத்துறது. ஃபேலிபிள் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒன்று. ஃபாலோ வேஸ்ட் லேண்ட். ஃபால்ஸ்ஹுட். ஃபெமைன் ஃபெனாட்டிக்கல் ஃபேண்டசி எல்லாம் இமேஜினரி. ஃபேசிடிவர்ஸ் அப்படின்றது ஹார்ட் டு ப்ளீஸ் கெஞ்சவே மாட்டாங்க. ஃபேட்டலிஸ்ட் எல்லாமே தலையெழுத்து அந்த மாதிரி. ஃபேட் கூட சம்மந்தப்பட்டது. ஃபவுனா அனிமல். ஃப்ளோரானா இது ஃப்ளார்ஸு பிளான்ஸு. ஃபீஸிபிள் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறது. ஃபியண்ட் ஏமாற்றிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஃபெலிசிட்டேட்டிங் அவங்கள மரியாதை செலுத்தக்கூடிய ஒன்று தான் ஃபெலிசிட்டேட்டிங். ஃபெலிஷிஷியஸ் அப்படின்னா சர்க்கம்டன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஃபெலானியஸ் அப்படின்றது க்ரைமில் ஈடுபடுறது. ஃபெமினிஸ்ட் தெரியும். ஃபெரினாஷிப்பு. ஃபெஸ்டெல்லாம் ஃபெஸ்டிவலு. ஃபெண்ட் ஆர் ஹேகிள் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஃபிக்கிள்னால் உடனே மாறுறது. ஃப்ளிக்கரிங் எல்லாம் ஒன்று தான். ஃபிக்ஷியஸ் இமேஜினரியான ஒரு கேரக்டர். ஃபிடிலிட்டி நண்பகத்தன்மை. ஃபிக்மெண்ட் அப்படின்றது அதுவும் இமேஜினரி தான். ஃபிலிசைடு ஒன்ஸ் ஓன் சைல்டு. ஃபர்ம் உறுதியாக இருக்கிறது. ஃபிக்ஸேஷனால அதான். ஃப்ளார் நல்ல நேச்சுரலான டேலண்ட்டு. ஃப்ளாம்பயாண்ட் அவங்களோட ஃபால்சி ஸ்டைல் மூலியமாக இருக்கிறது. ஃப்ளானா தப்பு. ஃப்ளீட்னா ஷிப்பு ட்ராவல் ஆகுது. ஃப்ளெக்சிபிள் நல்ல தன்மை கொண்டது. ஃப்ளிக் அங்கேயே பார்த்துச்சு. ஃப்ளிக்கர்னாலும் அதுதான். ஃப்ளிப்ஸைனா ஒரு விஷயத்தோட இன்னொரு ஆஸ்பெக்ட்டு. ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்லுவோம். ஃப்ளாரிஸ்ட்டு. ஃப்ளவுண்டர் அப்படின்னா ஹோப்லெஸ்ஸாக ஹெல்ப்லெஸ்ஸாக தத்தளிக்கிறது. ஃப்ளூக் அடிச்சு வர்றது. ஃப்ளக்ஸ் நல்ல மொமெண்டமோடு இருக்கிறது. ஃபோர்ட்டிசைடு அப்படின்னா ஃபோட்டோஸ் அழிக்கிறது. ஃபோக் டெயில் கதைப்பாடல். ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது. ஃபோர்மேன் ஒருத்தர் தலைமை தாங்கி இருக்கிறது. ஃபாரன்சினிக் சயின்ஸு. ஃபோர் சைட்னா பின்னாடி நடக்கிறது முன்னாடியே யோசிச்சு பார்க்குறது. ஃபிட்டன்றது பெனால்ட்டி மூலியமாக ஒருத்தவங்க லேண்டை வாங்கிக்கிறது. ஃபோர்ஜ் தப்பு பண்ணுறது. ஃபார்ஜரி தப்பு பண்ணுறது. ஃபோர்த் ரைட் அப்படின்னா மூஞ்சிக்கு நேராக பேசுறது. ஃபோர்ட் நைட்னா 2 வாரத்துக்கு ஒருக்க. ஃபோர்ச்சியஸ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் பட் ஆனால் நமக்கு சாதகமாக மாறியிருந்திருக்கும். ஃபாசில் தெரியும். ஃபவுண்ட்லிங் ஒரு ஆர்ஃபனான ஒரு கிட். ஃபோயர் அப்படின்றது என்ட்ரன்ஸ் ஹால்ஸோட லாபி மாதிரி. ஃப்ரகைல் உடஞ்சி போகிற தன்மை. ஃப்ரெயிலிட்டின்றது ஹெல்த் ரொம்ப ஃப்ரெயிலாக இருக்க. ஃப்ரான்ச்சைஸ் ஓட்டு. ஃப்ராட்ரிசைடுன்றது பிரதரை கொள்வது. ஃப்ரவுட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சைட்டி. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன்சைட்டி. ஃபிகிட்டிவ் எஸ்கேப் ஆகுது. ஃபம்பிளிங் அப்படின்னா ஏதோ ஒன்று ஆக்வர்டாக பண்ணுறது. ஃபுன்னாம்பாலிஸ்ட் அப்படின்றவங்க ரோப் மேல் நடக்கிறவங்க. ஃபண்ட் ரைசர் ஃபங்கஸ். அடுத்து ஃபஸ்லேஜ் அப்படின்றது ஏர்க்ராஃப்டோட இம்பார்ட்டண்டான ஒரு பாடி. ஃபஸ் ஒரு கைண்ட் ஆஃப் அஜிடேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது.